கண்ணெதிரே தோன்றினாள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல? அவ துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. காங்கேயம் மேடம், சொல்லு காங்கேயா. நாங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இன்னும் சரியா 5 நிமிஷம் தான் நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த சக்தி செத்துட்டான்ற நியூஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் மேடம். இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கா மேடம். ஷோ காங்கேயோ, என்னதான் இருந்தாலும் நீ எங்களை விட ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். அவ துடிச்சு சாகுறத கண்குளிரா பாக்கணும்னு தான் எங்களோட வாழ்நாள் லட்சியமே. ஆனா அந்த குடுப்பனை இப்ப எங்களுக்கு கிடைக்கல, உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்க. எங்களுக்கும் சேர்த்து நீ அவ சாகிறத பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண. முடிஞ்சா மறக்காம வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வச்சிரு. சரிங்க மேடம், கதையை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரி. ஏய், கொஞ்ச நஞ்ச ஆட்டமாடி போட்ட நீ பெரிய புரட்சி செய்ய வந்தவ மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அந்த டாக்டர் கிட்ட போய் என்ன போட்டு 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 குடுத்துக்கிட்டு இருந்தல நீ. இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற அத்தனை பைத்தியங்களும் பதறி போய் என்ன பார்த்தா அப்படியே பயந்து நடுங்குவாங்க. நீ என்னடானா இங்க இருக்கிற பைத்தியங்களை வச்ச என்ன அடிக்கிறதும் என் பிளான கெடுக்கிறதுன்னு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருந்தல நீ. மொவல அதாண்டி உன்னை இன்னைக்கு இப்படியே பணமாக்க துடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே இங்க யாரு வந்தாலும் உன்னை காப்பாத்தவே முடியாது. நான் இப்ப உனக்கு கொடுத்தது ஜஸ்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லி உன்னோட சாப்டரையே க்ளோஸ் பண்ணிருவண்டி. சாவு சாவு சாவு. காங்கேயா, டாக்டர் இங்க பாருங்க டாக்டர். டாக்டர் இவனை ஏதாவது பண்ணுங்க. இவன் தான் டாக்டர் சக்தியை இப்படி பாடா படுத்தி எடுக்கிறான். அதனால தான் உங்களை கூட்டு வந்தேன். ஐயோ சக்தி. யோ காங்கேயா, என்னையா பண்ணி வச்சிருக்க? சார், எதுக்கு இவ்வளவு ஹை வோல்டேஜ் கொடுக்கற? இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசனே அவங்கள நல்ல முறையில எப்படியாவது குணப்படுத்தி கொண்டு வரணும்னு தான். ஆனா நீ கொடுக்கற ஷாக் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு என்னவோ ரொம்ப தப்பா இருக்கு. சார், இந்த பாரு, ஒருத்தரை கத்தியால குத்துற மட்டும் கொலை கிடையாது, இது கூட கொலை முயற்சி தான். நான் இப்ப நினைச்சனா கூட உன்னை ஜெயில தூக்கி என்னால போட முடியும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட நேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை சும்மா விட்டு போறேன். உன்னால இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேரு. நீ ஒரு ஆள் பண்ற தப்புனால வெளியில இருக்கிற எல்லாருமே உள்ள இருக்கிற என்ன மாதிரி டாக்டர்ஸை எல்லாம் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஐயா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பொருளோட விஷயத்துல மட்டும் இல்ல, இன்னொரு தடவை இங்க இருக்கிற யார்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அப்படி நடந்துக்கிட்டா நான் வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன், சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அப்படி நான் பண்ணாலும் உன் கேரக்டரை நீ மாத்திக்கலனா வேலையில இருந்து உன்னை டெர்மினேட் பண்ணிடுவேன். பாத்துக்க. மீனா, இனிமே இந்த காங்கேயத்தை நான் நம்ப போறதில்லை. இந்த பொண்ணு சக்திக்கு இனிமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சக்திக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். எனக்கு என்னவோ சக்தி ரொம்ப தெளிவா நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கா. ஆக்சுவலா பிரச்சனை இவளுக்கு மைண்ட் லெவல்ல இல்ல. ஆனா அதை தாண்டி இவளை சுத்தி ஏதோ ஒரு சதியும் பிரச்சனையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. அவங்க உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே என்னோட மாமா அத்தைய கருணை கொலை பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ உன் வீட்லயே ஒருத்தி கொலைகாரி, இன்னொருத்தி பைத்தியக்காரி.
இந்த வயசுல உன்னால நடக்கவே முடியல. இதுல எங்க முதலாளிமா வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? அதுவும் இல்லாம அறுவல் எடுத்துட்டு போய் வெட்ட வர போயிருக்க. உனக்குலாம் அறிவே இல்லையா? அறிவு இருக்கிறதுனாலதான் என் பொண்ணு சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா என் மக செத்து போனதுக்கோ என் பேத்திய மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதுக்கோ வருத்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் உன்ன மாதிரி ஞான சூனியங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப கூட சொல்றேன், என் பொண்ணோட சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இவ்வளவு ஏன், உன் மேல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்துதான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டீங்க. என் பேத்திக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சதால அவளுக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுட்டீங்க. உங்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்த மருமக திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஏதோ ஒரு பெரிய தப்ப மறைக்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து உண்மைய குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. நீங்க புதைச்சதை தோண்டி அந்த உண்மை எல்லாத்தையும் எடுத்து எந்த அயோக்கிய பையன் என் மகளுக்கு, இந்த வீட்டு மருமகளுக்கு, என் பேத்திக்கு இடைஞ்சல் கொடுத்தானோ அவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. நாம நினைச்ச மாதிரியே இந்த கிழட்டு பையன் வீட்டுல இருக்காம எங்கெங்கயோ போய் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனை அப்படியே விட்டோன்னா மொத்தமா எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டியதா. இந்த ஆளை இப்ப நம்ம ஆஃப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நம்மளால எப்பவுமே ஆஃப் பண்ண முடியாது. யோ, உனக்கு என்ன பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பா மனசுல? கிராமத்துல இருந்து வந்தமா 2 நாள் 3 நாள் தங்கணுமா, தின்னமா, தூங்கணுமான்னு இல்லாம தேர் எழுத்து தெருவுல விட்ட மாதிரி என் குடும்ப விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் ரத்னம், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. பெத்த அப்பம் வயிறெறிஞ்சு சொல்ற, நீ எல்லாம் நாசமா போயிடுவ. கருவேப்புல கொத்து மாதிரி எனக்குன்னு இருந்த ஒத்த புள்ளைய இப்படி ஒரு தெரியாம அழிச்சிட்டு உக்காந்துருக்கியடா. அந்த அயோக்கிய கும்பல்களுக்கு நீயும் உறுதுணையா இருப்பியோன்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குடா. எனக்கு துடிக்கிற துடிப்பு உனக்கு இருக்காதுடா. ஏன்னா இறந்து போனது என் புள்ள, என்னோட ரத்தம். எனக்கு தாண்டா அந்த வலி என்னன்னு தெரியும். யோ, இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டியோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் அவனுக்கு காரியமே பண்ணிருப்பேன். என்னடா என்ன மிரட்டி பாக்குறியா? இது வைரம் பாஞ்ச கட்ட, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற ரத்னம். என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன அப்பவே எனக்கு அது ஏதோ தப்புன்னு பட்டுச்சு. அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல. ஆனா அன்னைக்கு நினைச்ச மாதிரியே இப்ப நடந்துருச்சு. இப்ப என்னடான்னா, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் பேர அருணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட. என்னோட பேத்திய பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவளோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்ட. நான் நியாயம் கேட்க போன இடத்துல அந்த கிராமத்துக்கு வேலைக்காரியா வந்த வேலாயி சூலாயி அவங்க 2 பேரையும் பார்த்தேன். அவளுக்கு என்னடான்னா அந்த வீட்டோட எஜமானிங்கன்னு சொல்றாளுங்க. அவளுக்கு 2 பேருக்கும் அந்த வீட்டுல என்ன வேலை? சக்திக்கும் சிவாவுக்கும் என்ன நடந்துச்சு? நீ எதுக்கு அந்த வேலாய்க்கும் சூலாய்க்கும் இவ்வளவு சப்போர்ட் பண்ற? எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு ரத்னம். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ பெருசா தப்பு பண்ணி அத மூடி மறைக்கிறீங்க. ஆனா அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ரத்னம். யோ யோ யோ, நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ விடுறது அதை விட பெரிய தப்பு. உனக்கு எவ்வளவு தடவை எடுத்து சொல்லியும் நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் உன் மக போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். என்ன பண்றீங்க? விடுங்க. நீ தலையிடாத. விடுங்கப்பா. விடுங்க.
முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க. வீட்டுல இப்பதான் ஒரு உயிர் போயிருக்கு. அதோட துக்கம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள இன்னொரு உயிர் போகணுமாப்பா? அப்பச்சி, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவை பறி கொடுத்துட்டு அப்பா எவ்வளவு தவியா தவிக்கிறாருன்னு. இந்த குடும்பம் இப்படி செதஞ்சு போனதை நினைச்சு அப்பா ரொம்ப எமோஷனலா இருக்காரு. இதுல நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி மனசை கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க. அம்மா இறந்து போனதுல இருந்து நம்மளால இன்னும் வெளியில வர முடியல. இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின எங்க அப்பா இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? இந்த நேரத்துல எங்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணா மத்தவங்களா நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்பச்சி? ஆஹா, வாழ்க்கையில முதல் முறையா இப்பதாண்டா உன்னை பெத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். என்னோட மனசு குளிர்ற அளவுக்கு நல்ல ஒரு பிள்ளையா இன்னைக்கு தாண்டா நடந்திருக்கேன். உன்னை பெத்ததை நினைச்சு இப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க. நீங்க பேசின வார்த்தை என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சு. அதனாலதான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல கை வச்சது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. காலையில இருந்து நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. சாப்பிடாம இருந்தாலே முதல்ல கோபம் ஜாஸ்தி ஆகும். பசியில என்னென்னமோ பேச தோணும். நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறதால இறந்து போன எங்க அம்மா திரும்ப வரப்போறது கிடையாது. முதல்ல நீங்க வாங்க பூச்சி, சாப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு பசிக்கல. ஏன் பூச்சி இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்ப சாப்பிடலன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பேரை நான் சொல்றேன். எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்களேன். சரி அருண், நீ சொல்ற மாதிரி நான் உனக்காக சாப்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பூச்சி. உங்க மனசுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உன் மனசாட்சியை தொட்டு உண்மையா பதில் சொல்லணும். மத்தவங்க சொல்றதுக்காக அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் சொல்லக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லுங்க பூச்சி. கண்டிப்பா நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லி. நீ உன் பொண்டாட்டி திவ்யாவை சந்தேகப்படுறியா? சொல்லு அருண், சந்தேகப்படுறியா? இப்ப எதுக்கு பூச்சி இதெல்லாம் தேவையில்லாம? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ உன் பொண்டாட்டி திவ்யாவை சந்தேகப்படுறியா? நான் அவ மேல சந்தேகப்படாம தான் இருந்தேன் அப்பச்சி. மத்தவங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா திவ்யாவை பத்தி இப்படி தப்பா பேசின உடனே ஒரு நாள் கோவத்துல அவளோட ஆபீஸுக்கு போய் அவளோட பாச அடிச்சு பின்னி எடுத்துட்டேன். அப்ப அவங்கிட்ட கேட்டப்ப அவன் ஏதேதோ சொல்லி மலுப்புனான். ஆனா அவ வாயில இருந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை மட்டும் வரவே இல்லை அப்பச்சி. அதனாலதான் என்னால நம்பவும் முடியல, அதை நம்பாம இருக்கவும் முடியல. நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை பத்தி மறுபடியும் பேச வேண்டாம் அப்பச்சி. அப்படி பேசினா தேவையில்லாத மன உளைச்சல் தான் வரும். முதல்ல நீங்க கண்டதை நினைக்காம என் கூட வந்து சாப்பிடுங்க. வாங்க அப்பச்சி. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? நிலைமை ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்குடா. எல்லாமே தப்பாயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஊர்ல இருந்து வந்த கிழமை எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது. அவ கல்யாணம் நல்லபடியா முடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நினைச்சா இந்த பெருசு பழசெல்லாம் தோண்டி காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்க. ரொம்ப தப்பு தப்பா நடக்குதுடா. அண்ணே, அன்னைக்கு தான் நம்ம கிழவனை வந்து சத்தம் போட்டப்போ நம்ம அருண் தம்பி வந்து நிலைமையெல்லாம் பேசி எல்லாத்தையும் புரிய வச்சுல. அண்ணே,
எனக்கு தெரிஞ்ச அந்த பெருசு இனிமே நம்ம வழியில குறுக்க வர வாய்ப்பு இல்லைண்ணே. ஏய், அந்த கிழவனை லேசா நினைக்காதடா. என் பொண்டாட்டி சீதா கூட பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பா. ஆனா அவ பண்ண காரியம்தான் நம்ம அஸ்திவாரத்தையே ஆட்டி படைச்சது. அந்த கிழவனுடைய பொண்ணே இவ்வளவு சாமர்த்தியமா இருக்கான்னா அந்த கிழவன் எப்படி இருப்பான்? அவ்வளவு லேசா எடை போட்டுறக்கூடாது. அண்ணே இப்போ என்ன சொல்றீங்க? மறுபடியும் இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணுமா? பிளான் போடுறது இருக்கட்டும்டா. அந்த கிழவனை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. இத்தனை வருஷம் பெரிய இவ மாதிரி வீராப்பா இருந்தா அப்படியே இருந்து தொலைய வேண்டியதானே. திடீர்னு நம்ம பொண்ணு மேல பாசம் வந்ததா நினைச்சு ஊர்ல இருந்து மூட்டை முடிச்செல்லாம் கழிட்டு வந்து இங்க இருக்கிறவனெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கான். எல்லாமே தப்பா இருக்குடா. அண்ணே பேசாம கழுத்து அறுத்து அந்த கிழவன் கதையை முடிச்சு விட்டுருவோமா? ஏய், அதெல்லாம் வேணாண்டா. அந்த கிழவனை கொல்றதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவனால இன்னும் நமக்கு மேல மேல பிரச்சனை தான் அதிகமாகும். ஏற்கனவே சீதா கொலை நடந்திருக்கு. இப்ப சக்தியை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கோம். அதுவும் இல்லாம இவனை போட்டு தள்ளுறதுனால அது நமக்கு தான் பின்னடைவா இருக்கும். அண்ணே என்னண்ணே எது சொன்னாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க. அப்புறம் வேற என்னண்ணே பண்றது? நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த கிழவனை எப்படியாவது ஆஃப் பண்ணி வைக்கணும்டா. அண்ணே அந்த திமிர் பிடிச்ச கிழவனை எப்படின்னு ஆஃப் பண்றது? நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சார் யாரோ வராங்க சார். அங்க பாருங்க. ஐயா, இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு பெரியவரே? நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட் மூலியமா பாத்துக்கோங்கன்னு. அப்ப மறுபடியும் என்கிட்ட பேசி என்ன நடக்க போகுது? சார், நான் முதல்ல சொல்ல வந்தது என்னன்னு கேளுங்க சார். சரி சொல்லுங்க. நிதானமா இருக்க வேண்டிய வயசுல நானே அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்போ என்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. அதனாலதான் சார் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? எது சம்பந்தமா என்கிட்ட பேசணும்? சார், என் பொண்ணு சீதா தானா இறந்து போகல, அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க சார். பெரியவரே, நீங்க நல்ல புத்தி சுவாதீனமா தான் இருக்கீங்களா? உங்க பொண்ணை அவங்க மருமக கொலை பண்ணான்னு தானே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். நீங்க என்னடான்னா இங்க வந்து முதல்ல இருந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சொல்ல வந்தது என் பொண்ணு இறந்ததுல இருக்கக்கூடிய இன்னொரு மர்மத்தை பத்தி தான். இங்க நீங்க இன்ஸ்பெக்டரா இல்ல நான் இன்ஸ்பெக்டரா? ஏன் இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வரத முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி எடுத்தெறிஞ்சு கோவப்படுறீங்க. சரி பெரியவரே, நீங்க சொன்ன மாதிரி நான் எதுவும் எடுத்தெறிஞ்சு பேசாம அமைதியா தான் இருக்கேன். ஆனா நீங்க சொல்ல போற விஷயத்துல ஏதாவது கிறுக்குத்தனமாவோ இல்ல ஏடாகுடமாவோ இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதையும் சொல்ல மாட்டேன் சார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் உங்ககிட்ட தனியா பேசலான்னு வந்தேன். இந்தாங்க, நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க. உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. சார், என் பொண்ணு இறந்து போனதுக்கும் அந்த பொண்ணு திவ்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னோட மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எப்பையில இருந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது? நான் அன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுல எனக்கு ஒரு சிலர் மேல சந்தேகமும் இருந்துச்சு. ஆனா அது சந்தேகமா மட்டும் இல்லாம உண்மைன்னு கோர்ட்டுல நிரூபிச்சா மட்டும்தான் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். பாவம் சார், அந்த அப்பாவி பொண்ணு திவ்யா. இந்த பிரச்சனையில இருந்து என்னால அவளை வெளியே கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன் பெரியவரே,
இந்த திடீர் மனமாற்றத்துக்கு முழுசா காரணம் என்னன்னு தெரியாம நான் எப்படி நீங்க சொல்றத நம்ப முடியும்? நீங்க கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு அப்படி நான் நடந்துகிட்டதுக்கு அப்புறமா என்னோட வீட்லயும் சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் திவ்யாவை ஜெயில்ல போய் சந்திச்சு பேசினேன். உண்மையிலேயே இந்த கொலைய பண்ணிருக்க திவ்யாவுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா என் பொண்ணு சீதா அவ பொண்ணு சக்தியை எப்படி பார்த்தாளோ அதை விட ஒரு படி மேலதான் திவ்யாவை வச்சு பார்த்திருக்கா. திவ்யாவும் அவ அத்தை அதான் என் பொண்ணு சீதா மேல உயிரையே வச்சிருக்கா. உடம்பு சரியில்லாம இருந்த சீதா குணமான உடனே முதல்ல போன் போட்டு சொன்னது திவ்யா கிட்டதான். அதனாலதான் இந்த கொலையை திவ்யா பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். இந்த கொலையை திவ்யா பண்ணலன்னா உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். என் பொண்ணோட புருஷன் அந்த ரத்தனத்து மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவரா? அவர் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அன்னைக்கு நீங்க திவ்யா கூட சண்டை போடுறப்ப அவர் உங்களுக்கு ஆதரவா தானே பேசினாரு. அது எல்லாமே நடிப்பு இன்ஸ்பெக்டர். அன்னைக்கு நைட்டு அவனும் அவனோட கூட்டாளியும் ஒன்னா உக்காந்து தண்ணி அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அத காதால சில விஷயங்களை அறகுறையா கேட்டேன். அது என்ன விஷயம்? அவனோட கூட்டாளி அந்த ரத்தனத்துக்கிட்ட அப்படின்னா அந்த ஆளோட கதையை முடிச்சிடலாமான்னு சொன்னா, அதுக்கு அந்த ரத்தனமும் இப்ப அந்த ஆளோட கதையை முடிச்சா தேவையில்லாம சீதாவோட விஷயம் எல்லாம் வெளியில வரும்னு சொன்னான். அந்த ஆள்னா யாரு? சரியா தெரியல இன்ஸ்பெக்டர். ஒருவேளை அது நானா இருக்கலாம், இல்ல சீதா கொலை விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களா இருக்க.